எவ்வளோ தான் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போடலைன்னா கண்டிப்பாக உங்களோட காசெல்லாம் வீணாக தான் போகும். ஸோ அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா? சன்ஸ்க்ரீன். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகக்கூடிய சில சன்ஸ்க்ரீன்ஸை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு எனக்கு பிடிச்ச அந்த மாதிரி சில சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். மிஸ்கன்செப்ஷன் வந்து இருக்குது. ஏன்னா வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருங்கிற மாதிரி எல்லாரும் பொருளை பேசிகிட்டு இருக்காங்க. அது நிஜமாவே வருமானு கேட்டால் நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க வராதுன்னு. ஆனாலும் சில பேர் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் இப்போ வருது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு திரியிறாங்க. சன்ஸ்க்ரீன் போடுறதுனாலலாம் கேன்சர் வராதுங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நீங்கள் சரியான டயட் எடுக்காமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம செல் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டு அழகாக தூங்கிட்டு மொபைல் பார்த்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நிறைய தப்பான விஷயம்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து கேன்சர் வருது. நீங்கள் சன்ஸ்கிரீனுக்கும் கேன்சருக்கும் இந்த மாதிரி லிங்க் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரே ஒரு சன்ஸ்கிரீனை உங்களுக்குன்னு ஃபிக்ஸாக செட் பண்ணிடுங்க. அந்த ஒரு சன்ஸ்கிரீனை காலையில் நேரத்தில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சன்ஸ்கிரீன் நம்மளுக்கு ஈவினிங் தேவை கிடையாது, நைட்டு தேவை கிடையாது. இது சன் இருக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மளோட ஸ்கின் டைரெக்டாக சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதுவும் நம்ம ஃபேஸில் இருக்கிற தோல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான சன்னில் நம்ம பேர் ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது நிறையா சுருக்கம் விழும், பிரேக் அவுட்ஸ் ஆகும், ரொம்ப நிறைய டேமேஜ் ஆகும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆகி பிங்க் ஆயிரும், இல்லைனா வந்து அங்கங்கே அலர்ஜி மாதிரி வேர்க்குறையெல்லாம் கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த சன் டேமேஜ்னால நடக்கும். ரொம்ப நிறைய டேன் ஆனதுக்கப்புறம் அது ஒரு பிக்மெண்டேஷனாகவே காலப்போக்கில் மாறிடுது. 2 நாள் டேன் கிடையாது, பல வருஷ டேனை தான் வந்து பிக்மெண்டேஷனாக காலப்போக்கில் மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த மெலஸ்மா வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், நம்ம அம்மாக்கள் எல்லாம் வந்து சன்ஸ்க்ரீனே அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஜெனரேஷனில் நம்மளாவது சன்ஸ்க்ரீனை ஒழுங்காக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்ளை பண்ண இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் எப்படி வாங்கணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சவுத் இந்தியாவில் எல்லாமே வந்து டஸ்கி, வீட்டிஷ் இந்த மாதிரியான ஸ்கின்ல இருப்போம். ஸோ மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது அந்த சன்ஸ்க்ரீன் அவங்க கொடுக்கறது மோஸ்ட்டாக மினரல் சன்ஸ்க்ரீனாக இருக்கும். அந்த மாதிரி மினரல் சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கிரேஷ் ஆகிற மாதிரி, உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிற மாதிரி, 2-3 ஷேடு கம்மியாக காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கருப்பாகவே மாறுற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் இதுதான், மினரல் சன்ஸ்க்ரீன். இந்த மாதிரி பேர் முன்ன பின்ன பேர் தெரியாத, பிராண்டு தெரியாத பல சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்பில் விற்கலாம். ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி டேமேஜ் வரும். பல டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது சேஃப் ரிசல்ட் தான் இருக்கும், எந்த வித டேமேஜஸுமே இருக்காது. ஈவன் நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக வந்து சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கின் கேர் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வரையும் நிறைய சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி இப்போ 1-2 வருஷமாக ஆஃப்டர் என்னோட சிக்கன் குனியா சர்வைக்கு அப்புறம் தான் வந்து நான் ஒரு ஃபிக்ஸான சில சன்ஸ்க்ரீனை பிடிச்சிட்டு உக்காந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில சன்ஸ்க்ரீன் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு முன்னாடி UVA UVB ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். PA+++4+ இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களோட சன்ஸ்க்ரீன் மேக்ஸிமம் SPF 50 இருக்கணும். அதாவது 40 above to 50 வரையும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்கும், டேனிங் வந்து இருக்காது. சன்ஸ்க்ரீன் எப்போ அப்ளை பண்ணணும்னா காலையில் முகம் கழுவிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டால் போதும். சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் எல்லாம் போகிற மாதிரி, வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி இருந்தால் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போங்க. நல்லா ஒரு 2 ஃபிங்கர் இல்லைனா 3 ஃபிங்கர், உங்களோட ஸ்கின் டைப் எப்படியோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி அந்த சன்ஸ்க்ரீன்ஸ் இந்த மாதிரி 3 ஃபிங்கரில் யூஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், குயிக்காக அப்சர்வ் ஆகும். அதுவும் இல்லாமல் கிரேஷ் நான் கிரேஷிங்காக இருக்கும், ரொம்ப ஹெவி ஃபீல் இருக்காது. அது போக இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ஜெல் டைப்பில் மோஸ்ட்டாக இருக்கும், ஒன்று கூட க்ரீமியாக இருக்காது. ஸோ க்ரீமி சன்ஸ்க்ரீன் வந்து ஒன்லி ட்ரை ஸ்கின்னுக்கு தான் செட் ஆகும், மற்ற எந்த ஸ்கின்னுக்குமே செட் ஆகாது. உங்களோட ஸ்கின் டைப் வந்து ஆயிலியாக இருக்கலாம், ஆக்னி ப்ரோனாக இருக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கலாம், நார்மல் ஸ்கின்னாக இருக்கலாம், ஈவன் ட்ரையாக கூட இருக்கலாம். இப்போ நான் கொடுக்குற எல்லா சன்ஸ்க்ரீன்ஸுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அந்த சன்ஸ்க்ரீன்ஸோட ரிவ்யூ பார்த்துடலாமா? வாங்க.
ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆக்னி இருக்கும்போதுலேருந்து நான் யூஸ் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன். எல்லோரும் கேட்டிங்கல்ல, ஆக்னி இருக்கும்போது நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணீங்க, மாய்ஸ்சரைசர் எல்லாத்தையுமே சொன்னேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் இந்த டெர்மாகோவோட 1% ஹைலரோனிக் இருக்கிற இந்த ஒரு சன்ஸ்க்ரீன். இது மெயினாக ஆயில் ஃப்ரீயோடு வருது. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஸ்பெஷலாக ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ரொம்ப 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 குயிக்காக அப்சர்வ் ஆகும். நீங்கள் எத்தனை தடவை வெளியில் போகிறீங்களோ அத்தனை தடவை ரீஅப்ளை வந்து பண்ணிகிட்டே இருங்க. எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேனிங் ஆகிறது கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து இந்த ஃபிக்ஸ்டெர்மாவோட ஷேடோ சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து SPF 30 இருக்குது, 50 இருக்குது. நான் இப்போ வச்சுருக்கிறது 30. ஸோ 30 ஏன் வச்சுருக்கேன்னா, இண்டோர்க்குள்ளே இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் வெளிலலாம் போகிறதா இருந்தால் SPF 50 இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபிக்ஸ்டெர்மா ரேஞ்சில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் அண்டு டார்க் நெக்கு நம்ம இருக்குன்னா அந்த ஒரு க்ரீமுமே வந்து அதில் அவைலபிள் இருக்குது. அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ரொம்ப 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 லைட் வெயிட்டான ஒரு சன்ஸ்க்ரீன். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் ஷீத்தோட இந்த செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் ஸ்பெஷலாக வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன். நான் இதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேக் வாங்கி அதெல்லாம் தீர்ந்துருச்சு, குப்பையில் போட்டுட்டேன். ஸோ இது லாஸ்ட்டாக இருக்கிற 2. ஸோ நீங்கள் வந்து நைக்கா, அமேசான் இதோட வெப்சைட்டில் கூட ஆஃபர்ஸ் போகிறப்ப கூட நீங்கள் வாங்கலாம். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பொல்யூஷன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா வந்து விட்டமின் சி இட் செல்ஃப் நம்ம வந்து சீரம் யூஸ் பண்ணால் சன்ஸ்க்ரீனோட தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மெத்தடில் தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக அப்சர்வ் ஆகும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீயோட இந்த வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன். அது என்னடா கூலிங்னு யோசிப்பீங்க. ஸோ என்ன சீசனாக இருந்தாலும் இது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் சொன்ன மாதிரியே தான் அது வேலையும் செய்யும். ஸோ ரொம்ப 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 லைட் வெயிட். மற்ற சன்ஸ்க்ரீன் எல்லாத்த விட இது அல்ட்ரா லைட் வெயிட்னு சொல்லலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூப்பராக செட் ஆகும். ஸ்பெஷலாக ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு நல்லாவே செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிராண்டுன்னு சொல்லலாம், ஃபாக்ஸ்டைல் க்ளோ சன்ஸ்க்ரீன். அது என்ன க்ளோன்னு யோசிப்பீங்க. ஸோ க்ளோங்கிறது வந்து நம்ம போட்டால் அந்த ஷைனினஸ் தெரியும். ஸோ அது வந்து டூவே ஃபினிஷில் இருக்கும். ஸோ அது லிட்டரலாக ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இதில் விட்டமின் சி, நியாசினமைட் இருக்கிறனால நம்மளுக்கு இருக்கிற டேன் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்து நல்லா ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் ஒரு ஷைனியாக இருக்கும். மேக்கப் போடும்போது சூப்பராக வந்து எடுத்துக்காட்டும், அழகாக இருக்கும் மேக்கப் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நியாசினமைட் சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் ஹைப்பில் இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபிசிக்கல் ஃபில்டர்ஸும் கெமிக்கல் ஃபில்டர்ஸும் ஒன்றா இருக்கும். அதாவது சன்ஸ்க்ரீனில் 2 வெரைட்டி இருக்குது, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல். இது 2தோட காம்பினேஷனும் இந்த ஒரே சன்ஸ்க்ரீனில் இருக்குது. போட்டால் டியூவே ஃபினிஷ் தான் தரும். அதாவது முதல்ல சொன்னேன் இல்லையா, ட்ரை ஸ்கின்னுக்கு ஷைனியாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் இதுலேயும் ஷைனியாக தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சன்ஸ்க்ரீனை மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். இதோடது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஜெல் பேஸில் பம்ப்டு டைப்பில் வருது. ஸோ எல்லா சன்ஸ்க்ரீன் மாதிரி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கேப் விட்டிங்கன்னா தானாக செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2-in-1 சன்ஸ்க்ரீன் என்ன, அந்த டெர்மாகோவோட டிண்டட் சன்ஸ்க்ரீன். நீங்கள் மற்ற பிராண்டில் இந்த டிண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட்லேயே வாங்கிக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக வரவங்களுக்கு ஆக்னி எல்லாம் வராமல் இருக்கும். ஏன்னா வந்து லோக்கல் ப்ராடக்டில் கண்ட டிண்ட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்டில் நம்மளுக்கு நான் காமிடோஜெனிக்காக இருக்கும். அதாவது ஆக்னி எல்லாம் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். இது குயிக் அப்சர்வ், அதுவும் இல்லாமல் மேட் ஃபினிஷ். உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் மீன்ஸ் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு டைம் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக இதை மட்டும் போட்டுட்டு மேலே ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு ஒரு டார்க் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போனீங்கன்னா ஓவருங்க. நீங்கள் கெட் டுகெதர், சின்ன சின்ன பார்ட்டிஸ், ஸோ இந்த மாதிரி டே டைமில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் இதை வந்து போட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா, பாய்.